ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஸ்டோரி கேட்குற விருப்பப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, ஒருத்தர் வந்து தனியாக டன்னலுக்குள்ளே போய் அங்கே வந்து மாட்டிக்கிறாரு. ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சாப்பாடு, வாட்டர், இது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் எப்படி அவர் வந்து சர்வே பண்ணார், எப்படி வந்து யார் வெளியே வந்தாருன்றது மூவியில் பார்க்க போகிறோம். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ காரில் பெட்ரோல் அடிக்க சொல்லிவிட்டு இவர் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கா பெட்ரோல் அடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் ஃபுல்லாக பெட்ரோல் அடிச்சிடுறாங்க. இவர் வந்து பார்க்குறாரு. அப்போ கேட்குறாரு, நான் வந்து உங்களுக்கு $30 அடிக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, அவருக்கு இப்போ தான் தெரியுது அவருக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காது அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள பெட்ரோல் பங்க் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறாரு. சால்வ் பண்ணி ஃபுல்லாக பே பண்ணிட்டு அவங்க கொடுக்குற வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு என்ன வேணும், அது என்ன இது பண்ணலாம்னு சொல்லி விசாரித்து பேசிட்டு வரும்போது, அவங்க சைட்லேருந்து கிளையன்ட் கால் பண்ணுறாங்க. கிளையன்ட் கால் பண்ணும்போது அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அவர் வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கார் டீலர். ஸோ கார் டீலிங் பற்றி பேசிட்டு வராங்க. பேசும்போது ஒரு டனல் வருது. ஹீரோ சொல்கிறாங்க, அவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டனல் முடிச்சு வந்து கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு டனலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. டனல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ட்ரி ஆக கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே டனல் வந்து லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகுது. பிளாக் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பதட்டமாக வண்டி விட்டு ஓடிட்டுருக்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இல்லை டனல் ஃபுல்லாகவே ஃபால் டவுன் ஆகி மேலெலாம் விழுந்துருது. ஸோ கார் வந்து எல்லாம் நின்றுது. டனல் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுது. இவர் இப்போ தான் அவர் கொஞ்சம் சுதாரிச்சு எந்திச்சு பார்க்குறாரு, கார் ஃபுல்லாகவே உள்ளே மாட்டிக்கிச்சு. இவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, ஃபோன் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. உடனே எடுத்து வந்து ஃபோன் எடுத்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, நான் இப்போ இந்த டனலில் வந்துட்டுருக்கிறேன். இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் டவுன் ஆகி கீழே வந்துருச்சு. என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து உங்கள் பேர் என்ன கேட்குறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இவர் வந்து என் பேர், அவருக்கு ஒர்க் பண்ணுற மோட்டர்ஸோட டீட்டெயிலாம் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து உங்களை வந்து ரெஸ்க்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெஸ்க்யூ டீம் வந்து பார்க்க வருது. ரெஸ்க்யூ டீம் வந்து பார்க்க வரும்போது அந்த டனலோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே உடஞ்சிருது. உடனே ரெஸ்க்யூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்க்கு அலர்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நியூஸில் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இப்படி வந்து டனல் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதில் டனலில் மாட்டிருக்கிற இவர் டீட்டெயில் போட்டு ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சிடுறாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி விசாரிக்கிறாரு, என்ன ஆச்சு எதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க வரவே டனல் இதாயிருச்சு அப்படின்னு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ டீம் வந்து அங்கே ஃபுல்லாக வந்துடுறாங்க. ரெஸ்க்யூ டீம் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ரெஸ்க்யூ டீம் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அந்த அந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரெஸ்க்யூ டீம் வந்து இவர் எப்படி மீட் பண்ணலாமா பார்க்க முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெஸ்க்யூ டீம்லேருந்து இவர் கால் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த இடத்துல மாட்டிருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் தெரியுதா, இல்லை எக்ஸிட் ஆகுதா, எந்த இடத்துல இருக்கீங்க அதை சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து மினிமம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் உள்ள என்ட்ரியே வந்துட்டேன். ஆனால் எந்த இடம் சரியாக ஞாபகம் இல்லை, நான் சுற்றி ஃபுல்லாகவே ஃபால் டவுன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஒரு ரெஸ்க்யூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெலிகாப்டர் வரும்போது அந்த பாலமே ஃபுல்லாக சிதறஞ்சு போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு 1 ஆர் 2 டேஸில் வந்து உங்களை ரெஸ்க்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் நியூஸாக வந்துட்டுருக்கு. உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே இதை பார்த்துட்ருக்குறாங்க. இவர் எப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோ கால் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த இடத்துல மாட்டினீங்க, உங்களுக்கு கையில் சாப்பாடு, ஃபுட்டு எதா இருக்கா, உங்களுக்கு வந்துட்டு பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அப்படி இதை நாங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்ருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரெஸ்க்யூ ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் வந்து பார்க்குறாரு. நேராக அவங்கள்ட்ட போகிறாரு, போய் சண்டை போகிறாரு. இப்படி நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து ஆபத்தில் முடியும். அவருக்கு ஃபோன் மட்டும் நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் இப்போ கண்டினியூஸாக பேசிவிட்டு நீங்கள் சார்ஜ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது. அவருக்கு தனியாக இருக்கிற டிப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஆக்சிஜன் பற்றாக்குறை உள்ள நிறைய இருக்குது. அதனால் வந்து அவர் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அவர் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு வந்து எல்லா பொறுப்பும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வார்னிங் கொடுத்துட்டு அந்த சேனல்லேருந்து அவங்கள்ட்ட ஃபோன் வாங்கி அவங்க நம்பரை டெலிட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்றாரு. அவங்களும் திட்டுறாங்க, எதுக்கு இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் அவர் நேராக வந்துடுறாரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கேட்குறாரு. ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நேராக உள்ள வந்து அந்த ரெஸ்க்யூ ஆஃபீஸர் வந்துட்டு ஹீரோவுக்கு நம்ம கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, வேறு என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உள்ளே வேறு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களான்னு டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நம்ம எங்கிட்ட ஒரு 1 லிட்டர் வாட்டர் 1/2 லிட்டர் 2 வாட்டர் பாட்டில் இருக்குது, ப்ளஸ் ஒரு கேக் ஒன்று இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 1 வீக் வர மாரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி குடிங்க. அது எப்படி மெயின்டைன் பண்ண, கேக் வந்து எப்பவுமே சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாரு. எந்த ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே அந்த ரெஸ்க்யூ ஆஃபீஸர் வந்து அவர்கிட்ட பேசிவிட்டு, நீங்கள் போகும்போது ஏதாவது அடையாளங்கள் தெரிஞ்சதா, இது எந்த ஏதாவது மார்க்கர்லாம் இருந்துச்சான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் போகிற வழியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் ஒன்று இருந்தது அப்படின்றாங்க. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா
செக் பண்ணி பார்க்குறேன் இந்த சீலிங் ஃபேன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு வெளிய என்ட்ரன்ஸ் தெரிஞ்சாலுமே என்ட்ரன்ஸ் தெரியாதுன்னு சொல்லும்போது, சரி ஓகே உங்கள ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு நாங்க சீக்கிரம் ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்க சேஃபா இருங்க. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் இதே டைமில கால் பண்ணுறேன். அந்த டைமில மட்டும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்குள்ள கான்டாக்ட் பண்ணி இதுவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அங்க வந்து ஃபோன கட் பண்றாரு. அவர் ஃபோன் வச்சிருக்கறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "நம்ம குழந்தை உங்கள்ட்ட பேசணுமாம்மா" அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட பேசுது. பேசும்போது, "எனக்கு என்ன வாங்கிட்டு வாங்கப்பா" அப்படின்லாம் சொல்றாங்க. "நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. உனக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு வரேன். நீ பத்திரமா இருன்னு" சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, "நான் வேணா உங்கள அங்க வரவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நான் சேஃபா தான் இருக்கேன். நீங்க பயப்படாம பத்திரமா நீ வந்து குழந்தை கூட இரு" அப்படின்னு அவங்கள வந்து வார்ன் பண்ணிட்டு, இவர் வந்து ஃபோன கட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது சேஃப்டியா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி தூர போட்டு, ஆ அந்த சீட்ல இருக்கிற மேட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கோட்ட வந்து ஃபுல்லா தலைக்கு முன்னாடி அவர் வந்து கவராயி படுக்க ஆரம்பிக்கிறார். சேஃபா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரெஸ்க்யூ ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட கலெக்ட் பண்ண டீட்டெயில் எடுத்துட்டு போயிட்டு, அங்க இருக்க எல்லா ஆஃபீஸருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. இப்போ வந்து இவர் டனல்ல வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ நம்ம டனலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நாளைக்கு எல்லாருமே ட்ரோன் கேமரா வச்சுட்டு உள்ளே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரா வந்து என்டர் பண்ணுறாங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் கேமரா உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அந்த டனலுக்குள்ளே போகும்போது எல்லா ட்ரோன் கேமராவோட சிக்னல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நின்றுது. சிக்னல்ஸ் இல்லாத ஒவ்வொரு ட்ரோன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே அடிபட்டு கீழே மோதி மோதி எல்லா ட்ரோன் கேமரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. அப்போ அவன் ரெஸ்க்யூ ஆஃபீஸர் கேட்குறாரு, இந்த ட்ரோன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கேபிள் அதை கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற டீம் மதர் டீம்னு சொல்கிறாங்க, இல்லை அதுமாரி ட்ரோன் கேமரா வந்து நம்மள்ட்ட கிடையாது. நம்ம வந்து செயற்கை ரோபோட் தான் உருவாக்கணும். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, உருவாக்குறீங்களா? நான் கேட்குறேன். நம்ம வந்து உருவாக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கவும் யோசிச்சுட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த இந்த ட்ரோன் கேமரா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபெயிலியர் ஆகிடுது. அடுத்து நம்ம ரெஸ்க்யூ ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நேராக வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து வேகமா போயிடும். அங்க போயிட்டு அந்த ஒரு 2வது ஃபேன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஃபுல்லா பிளாக் ஆயிருது. இவர் கார்லேருந்து இறங்கி உள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்க போறாரு. அவர் தேடி பார்த்துட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்குறாரு. அங்க போய் ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் வருது. ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் வந்துட்டு அங்கேருந்து உள்ள நம்ம ஹீரோ வந்து கால் பண்றாரு ரெஸ்க்யூ ஆஃபீஸருக்கு. "உள்ள ஏதாவது வந்திருக்கீங்களா?" அப்ப இவரு சொல்றாரு, "ஆமா நாங்க தான் வந்திருக்கோம். அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்குதான்னு?" கேட்கும்போது, ஆமா ஹார்ன் சவுண்ட் வந்து அவங்க 2 பேத்துக்குமே கேட்கும். அப்ப நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பேலன்ஸ் இடியாம இருக்க டன்னல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இடிய ஆரம்பிக்குது. அப்படியே டனல் இடிய ஆரம்பிக்கும்போது, இவங்க ரெஸ்க்யூ ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, சடனா வேகமா கார் எடுத்துட்டு ஃபுல்லா பேக்ல வராங்க. ஆனா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே கார் விழுந்துரும். ஆனா இப்ப அவர் நிப்பாட்ட கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டனல் விட்டு ஃபுல்லாவே வெளிய வராரு. வெளிய வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டனல் ஃபுல்லாவே இடிஞ்சு முன்னாடி வரைக்கும் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருது. உடனே அவர் வந்த உடனே ஃபோன் தேடுறாரு. ஃபோன் எடுத்து அந்த பையன் அவங்களுக்கு அந்த உள்ள ஹீரோ கால் பண்ணிட்டு, "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க ஃபுல்லாவே டனல் இடிச்சு. நீங்க உள்ள போய் சேஃபா இருங்க. உங்கள ரெஸ்க்யூ பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இன்னொரு 10 நாள் கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுவரைக்கும் இருக்கிற தண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஃபா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன வந்து கட் பண்ணி வைக்கிறாரு. உள்ள இருக்க ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிருது. ஏன்னா யாருமே பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அதெல்லாம் ஃபோன் வந்து சொல்ட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஆகுன்ருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபுட்டும் அங்க இல்ல. அ இது பண்ற அளவுக்கு. 2வது பையன் ட்ரை பண்றாங்க. நம்ம ரெஸ்க்யூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸு, ட்ரில்லர்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அவர் லாக் ஆயிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் பண்ணி கீழ இறக்கி அது வழியா அவர ரெஸ்க்யூ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவர காப்பாத்திருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து நம்பிக்கை குடுக்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாமே ஆர்டிகிள், நியூஸ் பேப்பர்லாம் ரிலீஸ் ஆகுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மூடியில ட்ராப்பா குடிக்கிறாரு. அவர்ட்ட வந்து வாங்கி வச்ச கேக் இருக்கும். அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் அப்படியே நார்மலா சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பிட்டு மிச்சத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க எடுத்து பிளான் பண்ணி அங்க வச்சுட்டுறாரு. வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல வந்து எமர்ஜென்சி கிட் இருக்கும். அத செக் பண்ணி பார்ப்பாரு. இதில வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்பேனர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவையான ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் எல்லாமே அதில இருக்கும். அந்த பேக்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த காய் மாறுற இது இருக்கும். அப்ப அங்க செக் பண்ணி பார்க்கும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு இவர் திரும்பி பார்க்கும்போது, அங்க ஒரு நாய் இருக்கும். ஒரு நாய் வந்து உள்ள வந்து இவர வந்து பார்த்துட்டுருக்கும். இவர் யார் என்னன்னு விசாரிக்கும்போது, அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுவாங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களான்னு. ஆ இவரு அப்போ இவங்க கேட்குறாங்க, "நீங்க நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "இல்ல நான் ரொம்ப அந்த இடிபாடுல மாட்டியிருக்கேன். கொஞ்சம் வாங்கன்னு" சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நேரா அந்த பொண்ணு இடத்துக்கு போறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கல் வந்து ஜாம் ஆயிருக்கும் அந்த பொண்ணு நெஞ்சு மேலேயே. ஹீரோ உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா
அந்த கல்ல எப்படி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணா, அந்த கல்லோட பயங்கர வெயிட்னால அந்த பொண்ண வந்து அவரால இது பண்ண முடியாது. அந்த பொண்ணு அந்த நிலையில இருக்கும். அப்போ அந்த பொண்ணு கேட்பாங்க, "எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி குடுங்கன்னு" சொல்லி கேட்பாரு. ஹீரோவும் சரி இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பாதி குடிப்பாரு. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததுல தாகத்துல வந்து நெறைய தண்ணீய குடிச்சிரும். அப்ப இவரு சொல்லுவாரு, "கொஞ்சம் கொஞ்சம் தனியா வெயிட் பண்ணுங்க. இத வந்து இவ்வளோ மொத்தமா குடிக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ நாள் இருப்போம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 7 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம தான் இது பண்ணி தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க ஹீரோயின் அந்த பொண்ணு சொல்றாங்க, "எனக்குல்ல என்னோட பெட் டாக் அது பெட் டிங்கி. அது கொஞ்சம் தண்ணி குடுன்னு" சொல்லி கேட்குறாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு வந்து தண்ணி குடுக்குறாங்க. அப்போ அந்த அந்த பொண்ணு கேட்குறாங்க, "என்னோட ஃபோன் கொஞ்சம் எடுத்து குடுங்க. நான் வீட்ல கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றேன்னும்போது" அந்த ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா ஃபோன் ஃபுல்லா டேமேஜா இருக்கும். அப்போ ஹீரோ என்ன பண்ணாருன்னா, அவரோட ஃபோன் எடுத்து அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணு பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, "இல்ல இங்க நான் மட்டும் இல்ல. என் கூட ஒருத்தர் இருக்காரு. நாங்க 2 பேரும் சேஃபா தான் இருக்கிறோம். எங்கள எப்படியோ காப்பாத்திருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. என் கம்பெனிக்கு சொல்லாம நான் வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்துட்டு ட்ரில்லிங் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து சொல்றாரு, சரி அந்த பொண்ணு சொல்லுவாங்க, அ சரிங்க நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு, அவரு அந்த பொண்ணு தூங்க போறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட காருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வந்துடுறாரு. வந்துட்டு அந்த ஒரு பீஸ் கேக் எடுத்துட்டு அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டது கேக்க பேலன்ஸ் எல்லாம் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் தூங்கி முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஏதோ சாப்பிட்ற மாரி சவுண்ட் கேட்கும். இவரு என்ன பார்க்கும்போது அந்த நாய். அந்த நாய் பார்த்தீங்கன்னா, இருக்கிற கேக் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிரும். இதுக்கு ஹீரோக்கு இத பார்த்த உடனே ஆத்திரங்கள் வந்துரும். அவருக்கு வச்சிருந்த சாப்பிட என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த நாய பிடிச்சு கண்ட மாரி திட்டிட்டு அங்க இருப்பாரு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்ல வந்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சர்வீஸ் பண்ற நெறைய பேருக்கு சாப்பாடு எல்லாம் குடுத்து எடுத்து குடுத்து பரிமாற வேலையெல்லாம் பார்த்துட்டு, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அங்க இருக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வாங்களேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்து அங்க போய் பார்ப்பாரு. அந்த பொண்ணு வந்து போன உடனே, "எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுங்கன்னு" சொல்லி கேட்பாங்க. அந்த குடுத்த தண்ணியெல்லாம் குடிச்சுட்டேங்க. ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் போய் தண்ணி எடுக்க போவாரு. எடுத்துட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, "இந்த டைம் தண்ணி நம்ம 2 பேருக்கு தான் இருக்கு. டிங்கிக்கு இல்லன்னு" சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும்போது, தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊத்துவாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பேச்சு மூச்சும் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ரொம்ப பதற்றம் ஆயிறாரு. பதற்றம் ஆயிட்டு இருக்கிற தண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, "குடிங்க, குடிங்கன்னு" சொல்லி குடுக்கும்போது கூட, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே இறந்துருக்கிறாங்க. ஹீரோக்கு அப்ப தெரிஞ்சுட்டு, ஹீரோ ரொம்ப சேட் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு வந்து அவர் கண் முன்னாடி உயிர் போறதுனால. அவரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டிங்கிய கூட்டிட்டு அவரோட காருக்கு வந்துர்றாரு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கோட்லாம் மாட்டி விட்டுட்டு, அந்த பொண்ணு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட இருக்க ஒருத்தன் இறக்கும்போது வந்து அவ்வளோ ஃபீலிங்கா இருக்குவாங்கல்ல. அது மாரி ஹீரோ ஆயிறாரு. அடுத்து ரெஸ்க்யூ டீம் வந்து பிளான் பண்றாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மேல ட்ரில் பண்ணி போயிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இவங்களுக்கு ரெஸ்க்யூ டீம் கால் பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய் வருது. அப்ப ஹீரோ பார்க்குறாரு. அந்த நாயோட வாயில வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த பெட்டுக்குள்ள ஃபுட் இருக்கும். இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இது எங்க வருதுன்னு கேட்கும்போது, நாய் போய் கூட்டிட்டு போய் காமிக்குது. இங்க தான் வந்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்ட எடுத்துட்டு வந்துறாரு. எடுத்துட்டு வந்து நாய்க்கு கொஞ்சம்ன்னு சொல்லிட்டு, இவரு கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுர்றாரு. எடுத்து 2 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க ஃபுட்ட வெளிய வச்சு இந்த கேக் மாரி சாப்பிட சொல்லிட்டு, எடுத்து அவரோட சேஃப்டி பாக்ஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுர்றாரு. வச்சுட்டு அந்த டாகோட கழுத்தில பார்க்குறாரு ஒரு பெல்ட் இருக்கும். இந்த பெல்ட் எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நாயோட ஜிபிஎஸ் ட்ராக்கர் அது. இதா கரெக்ட்டா ஒர்க் ஆகுமா? இத குழப்பியான்னு சொல்லி கேட்டுட்டு, அத செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இடிஞ்சு விழுந்த பள்ளம் இன்னும் கொஞ்சம் இடிஞ்சு, ரொம்ப டேமேஜ் ஆகுது. அந்த ரெஸ்க்யூ டீமுக்கு வந்து ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு கேட்குறாரு, "எனக்கு வந்து குடிக்க தண்ணி எதுவும் இல்ல" அப்படின்றாரு. அப்ப ரெஸ்க்யூ டீம் சொல்றாரு, "தண்ணிக்கு என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்துட்டு நீங்க இருக்கிற சிறுநீர வந்து புடிச்சு வச்சுக்கங்க. அத வந்து கொஞ்சமா குடிக்க ட்ரை பண்ணுங்கன்னு" சொல்லி ரெஸ்க்யூ டீம்லேருந்து அவர் சொல்றாரு. இவரு சொல்ல ஆ இவனு எவ்வளோ நாள்டா என்ன காப்பாத்தணும்னு செய்யாம சொல்றாரு, "நீ இப்ப தான் ட்ரில் போட ஆரம்பிச்சேன்னா, ஒரு இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள நாங்க வந்து உங்கள காப்பாத்திருவோம்னு" சொல்றாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூரின புடிச்சு வச்சிருப்பாப்புல. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சிருப்பீங்களான்னு அந்த ரீசர் கேட்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போவாரு. போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எடுத்து குடிச்சு பார்ப்பாப்புல. அவர் குடிச்சு பார்த்து இவரு கால் பண்ணிட்டு, "ஆமா நான் குடிச்சு பார்த்தேங்க. நீங்க இது பண்ண உடனே குடிக்காதீங்க. ஆற வச்சு குடிங்க. அப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு" அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணாரு. இவருக்கு சொல்றாரு, "இந்த ஹெல்ப்ப நான் வந்து கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இவரு கொஞ்சம் அந்த பக்கம் அந்த கல்லுக்குள்ளேருந்து பூந்து இந்த பக்கம் வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் இருக்கு. எமர்ஜென்சி பைப் இருக்கு. ஆனா அதில தண்ணி வருமான்னு சொல்லி பார்க்குறாரு. அதில தண்ணி வரல. நம்ம ஹீரோவும் ரொம்ப தாகமாயிருச்சு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, அவர் புடிச்சிருக்க யூரின் எடுத்து குடிக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு அந்த அந்த ட்ராப் வந்து வாய்ட்ட வரை கொண்டு போவாரு. ஆனா, அந்த கொண்டு போற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏதோ வாட்டர் விழுகிற மாரி சவுண்ட் கேட்கும். இது ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துட்டு அங்க போய் பார்ப்பாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒரு நார்மலா ட்ராப் வாட்டரா இருக்கும்.
உடனே இவர் என்ன பண்ணால் அந்த ட்ராப் எடுத்துட்டு நக்கி பார்ப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நார்மல் வாட்டர் தான். உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பாட்டில் கொண்டு போய் அது பக்கத்தில் வச்சுருவாரு. இவங்க ஒய்ஃப் கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து குடிக்க தண்ணி கிடச்சிருச்சு, நான் சேஃபாக தான் இருக்கேன், நீ வீட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடம்பு நீ பார்த்துக்கோ, குழந்தைய பேசி நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்க்யூ ஆஃபீஸர் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, நேற்று நீங்கள் குடிச்சது சொன்னாங்கன்னு சொன்னார், எவ்வளோ குடிச்சிங்கன்னு சொல்லி நார்மலாக கேட்குறாங்க விளையாட்டுக்கு. அவன் சொல்கிறாங்க ஒரு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரில் போனது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிமட்ட லெவலுக்கு வந்துருச்சு. அந்த அடியில் வந்து பார்க்குறது கான்கிரீட் கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ரெஸ்க்யூ ஆஃபீஸர் ஹீரோ கால் பண்ணி கேட்குறாரு, அங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரில்லர் வந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. நான் அவர் சொல்கிறார் இல்லை அதுமாரி எதுவுமே வரல அப்படின்றபோது, அப்போ இவங்க மேப் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த மேப் அங்கே செக் பண்ணும்போது தான் அவங்க தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 ஃபேன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த 4வது ஃபேன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறாங்க, இவங்க வந்து 3வது ஃபேன் இருக்கிற இடத்துல ட்ரில் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது இவன்ட்டு சொல்கிறாரு, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுன்றாங்க ரெஸ்க்யூ ஆஃபீஸர். நான் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து காப்பாற்றிடணும் அவர் ரெஸ்க்யூ ஆஃபீஸர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகுது. அங்கே வந்து பயங்கரமாக அழுகிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே வந்து மயங்கி கீழே விழுந்துறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க, இனிமேல் என்னால் காப்பாற்ற முடியாது, நான் செத்துருவேன் போல இருக்குது, என்னால் இங்கே முடியல, என்னால் மூச்சு விட முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாலையும் முடியல. ஃபைனலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செத்துட்டா நாங்களும் இங்கேயே குழந்தை நாங்கள்லாம் செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனிக்காலமாக இருக்கனால அங்கே ஃபுல்லாக ஸ்னோ ஃபாலிங் அதிகமாகுது. இவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு எனக்கு வந்து ஸ்னோ ஃபாலிங் மிஷின் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா நார்மலாக பீப்புள்ஸ் வாழ்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபாலிங் ஆகிறனால நிறைய ஆக்சிடென்ட் ஆனால அங்கே இது பண்ணுறாங்க. அப்போ மீட்டிங் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்ன இப்படி தான் இப்படி வந்து ரெஸ்க்யூ பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர் தள்ளி வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இன்னும் 200 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணி அவர் வந்து ரெஸ்க்யூ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட. அப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டனல் இந்த ஆக்சிடென்ட்ல பக்கத்தில் டனல் வந்து ஒர்க்கை வந்து அப்படி ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டனல் கம்பெனிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உயிர் மாட்டினதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒர்க் வந்து நாங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $25 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அங்கே ரெஸ்க்யூ ஆஃபீஸர் இருப்பார். அவர் சொல்லுவார், அவர் ஒன்றும் பள்ளி கிடையாது, உயிருள்ள ஒரு மனுஷன், அவரை நம்ம காப்பாற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லும்போது ஓகே அந்த ஒர்க் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த ரெஸ்க்யூ டீமில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்த உடனே இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பரவுது. அப்போ ஒன்று பார்க்கலாம் மக்கள் வந்து சர்வே எடுக்கிறாங்க. உள்ளே வந்து ஒருத்தர் மாட்டிருக்காரு, அவர் ரெஸ்க்யூ பண்ண இடத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி வேணாமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் 60% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, அந்த ஒர்க்கை நிப்பாட்டுருங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹீரோயின் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்து போனவரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா உன்னோட ஹஸ்பண்டோட பணத்தை எடுக்கிறதுக்காக என் பையன் பணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க கோவத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுகிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியும்னு அவங்களால யோசிக்க முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்குறாங்க, இப்படி வந்து நடந்திருக்கு, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு சைன் பண்ணி கொடுங்க, இந்த ஒர்க்கை நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் சொல்கிறாங்க, அவரால் வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி நிச்சயமாக அவங்களை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி தெரியப்படுத்துன்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நியூஸ் சேனலுக்கு வராங்க, வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மைக்கில் பேசுகிறாங்க. இப்போ நம்ம உங்கள்ட்ட பேசுகிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இதை நீங்கள் உயிரோடு இருப்பீங்க நான் நம்பி கேட்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நானும் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே சொல்கிறாங்க ஒரு உயிரை காப்பாற்ற இவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ரேடியோவில் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. கேட்டுவிட்டு அவருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அப்போ எப்படியாவது ஏதாவது வெளியே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்க்யூ ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு சொல்லி நம்பி இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ட்ரில் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இறங்கி உள்ளே போகிறாரு. அவங்க எல்லாமே வேணாம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நான் காப்பாற்றி ஆகணும், அவர் இருக்காரான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் சவுண்ட் ரெக்கார்டில் ஏதாவது சவுண்ட் கேட்குமான்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பாம்பு வைக்கிறாங்க டனல் வெடிக்க வைக்கிறதுக்கு. வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டனல்லாம் இடிஞ்சு வந்து எல்லாமே இவர் வந்து வெளியே எடுத்துடுறாங்க. அவர் வந்து உள்ளே லாக் ஆகி நின்றாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் கேட்குறாரு. கேட்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சவுண்ட் கேட்குது. அப்போ வந்து தெரியும். அப்போ வந்து இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாரு, அவங்க உள்ளே வந்து அவர் உயிரோடு தான் இருக்கார், எப்படியே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கவர்மெண்ட் பர்மிஷன் ஆகி அந்த டனலுக்குள்ளே போகிறாங்க. அவரும் அந்த ரெஸ்க்யூ டீமும் மொத்தமாக உள்ளே இறங்குறாங்க. உள்ளறங்கி போய் பார்க்குறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபுல்லாக மேலே கல்லாம் விழுந்து மயக்கமான நிலையில் இருக்காங்க. அந்த டாகும் அங்கே சேஃபாக இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை ரெஸ்க்யூ பண்ணிட்டு வெளியேட்டு வரும்போது எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஆக்குபை பண்ணுறாங்க.
அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட கார்ல வந்துட்டு ஹீரோ வந்து நம்ம ரெஸ்க்யூ டீமோட கார் வந்து சொல்லுவாரு. அப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஃபுல்லா அவங்க அட்டென்ஷன் இருக்கனால எல்லாமே கேட்பாங்க. அவர் என்ன உங்களுக்கு சொன்னாரு? என்னென்ன சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஆனா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ரெஸ்க்யூ டீம் வந்து சொல்லுவாரு, நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிருவீங்க." அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்னதா வந்து இவர் சொல்லுவாரு. இவர் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ரெஸ்க்யூ டீம் எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள வந்து ஹெலிகாப்டர்ல ரெக்கவர் பண்ணி அனுப்பிடுவாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அந்த ரெஸ்க்யூ டீம் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கேட்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து அப்படி பேசுனனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மணி ப்ளாட்டர் கேட்பாங்க. ஹீரோ வந்து ரெக்கவர் ஆயிறாரு. அடுத்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன் போறாங்க. அந்த டைம்ல நியூஸ் சேனல்ல சொல்றாங்க, இந்த மாரி பிளான் முடிஞ்சது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்த்து கிரீட்டிங்ஸ் குடுக்குறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டனல் வருது. டனலுக்குள்ள போகும்போது ஹீரோ வந்து ரொம்ப பதற்றமாகுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சேஃபா கூட்டு வராங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இந்த ஸ்டோரில உங்களுக்கு புடிச்சது ரொம்ப யாருன்னு சொல்லுங்க? ஒரு தனி மனிதனா போராடி ஜெயிச்ச 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எதுவுமே இல்லாம அவரோட தன்னம்பிக்கையா, இல்ல இவரு எப்படியாவது ரெஸ்க்யூ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்க்யூ ஆஃபீஸரா? 2 கேரக்டர்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சோ கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யுவர் ஃபிரெண்ட்ஸ் ஆல்சோ.